அன்புடைய அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு இந்த நேரங்களில் உங்களுடைய சந்திப்பில் மற்ற மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம கூட நந்தகுமார் இருக்காரு. அவர் தமிழ்நாடு தழுவிய ஒரு சுற்றுப்பயணத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த சுற்றுப்பயணம் எதற்கு, அதனுடைய காரணங்கள் என்ன, நோக்கங்கள் என்ன அப்படின்றத இப்போ அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த நேரலை நிச்சயமா ஒரு மக்களாட்சி மீது மிகவும் விருப்பம் இருக்கக்கூடிய அனைவருக்கும் உதவிகரமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தமிழ்நாடு தழுவிய வணக்கம். வணக்கம். இப்போ இந்த தமிழ்நாடு தழுவிய ஒரு சுற்றுப்பயணத்தை ஏன் ஆரம்பிச்சீங்க, அதுக்கான நோக்கம் என்னது, அது மக்களுக்கு எப்படி உதவ போகுதுன்றதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா. கண்டிப்பாக எல்லாருக்கும் வணக்கம். தன்னாட்சி அமைப்பு மற்ற தோழமை அமைப்புகளோடு அவர் மகேந்திரன் அவர்கள் சரியா குறிப்பிட்ட மாதிரி மக்களாட்சியில் நம்பிக்கை உள்ள பல அமைப்புகள் தொடர்ந்து நம்ம உள்ளாட்சிகளுக்காக வேலை செஞ்சுட்டு வரோம். அது தலைவர்களுக்கான பயிற்சியாக இருக்கலாம், அரசு கிட்ட உள்ளாட்சிகளுக்கான அதிகாரங்கள் நிதிகளை பெறுறது, மற்ற மாநிலங்கள்ல எங்க சரியா செய்யறாங்களோ அது மாதிரி ஏன் தமிழ்நாட்டில் உள்ளூர் அமைப்புகள் உள்ளாட்சிகள் வலுவாக இருக்கக்கூடாதுன்றதுக்கான முயற்சி இது தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு வரோம் 2016-17 ஆண்டுகள்ல இருந்து. ஆனா கடந்த 6 மாசமா நமக்கு பெரிய சவாலாக இந்த விஷயத்துல இருக்கிறது என்னன்னா, உரிய காலத்தில் பஞ்சாயத்து தேர்தல் நடக்குமா இல்லையான்ற ஒரு சந்தேகம் துவக்கத்துல இருந்தே இருந்துச்சு. இந்த அரசு எப்படி அதை ஜனநாயக ரீதியா அணுக போறாங்களா இல்லையான்ற ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஏன்னா 28 மாவட்டங்கள்ல இந்த ஜனவரி 5 தலைவர், துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர், இந்த 5000 50,000 கவுன்சிலர்னு சொல்லுவாங்க, அவங்க அத்தனை பேரோட பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு. அப்ப நாங்க 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த தேர்தலை நடத்தணும்ன்றத வலியுறுத்தணும். ஆனா தேர்தல் நடக்கல. அப்ப தமிழ்நாட்டில் தான் இந்த 28 மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட 9624 பஞ்சாயத்துகள்ல பிரதிநிதிகளே இல்லாம அந்த இடத்துல பிடிஓ நிர்வாகம் வருது. சரி, இந்த சமயத்துலதான் நம்ம என்ன யோசிச்சோம் அப்படின்னா, சென்னையில என்னென்ன முயற்சிகள் எடுக்கணுமோ அது எல்லாமே எடுத்தோம். சரி, அதை நம்ம விரிவா பார்க்கலாம். ஆனா இந்த சுற்றுப்பயணம் என்னன்னா, தேர்தலை உடனடியாக 28 மாவட்டங்கள்ல இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலை நடத்துங்க, மக்கள் முடிவு பண்ணட்டும் யார் நிர்வாகத்துக்கு வரணும், ஆனா பிடிஓ வச்சு நிர்வாகம் வேண்டாம் அப்படின்றத மக்களோட கருத்தை வெளியில கொண்டு வருவதற்காக கடந்த ஜனவரி 26 மிக பொருத்தமாக குடியரசு தினத்தன்னைக்கு, ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு நம்ம சென்னையில இருந்து துவங்கி இருக்கிறோம். சரி, இன்னைக்கு 24வது நாளாக நம்ம தேனியில இருக்கிறோம். சரி, மகிழ்ச்சி. தேனிக்கு வந்ததுக்கு நன்றி. இப்ப தேனியில உங்களோட அனுபவம், இந்த உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பு தான். ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் பயணிப்பது அப்படின்றது ஒரு பெரிய சவாலான விஷயம். அது மக்களை சந்திச்சு நேரடியாக அவங்களோட கருத்துக்களை கேட்டுட்டு அதை அரசிடம் கொண்டு போய் சேர்க்கிறது ரொம்ப முக்கியம். ஏற்கனவே நிறைய முன்னெடுப்புகள் எடுத்துருக்கீங்கன்னு தெரியும். கடைசியில எதுக்கு இந்த நிலைமைக்கு கொண்டு வருது, அதாவது நம்ம கண்டிப்பா சுற்றுப்பயணமே போய் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அப்ப அதுல என்னென்ன விஷயங்கள் ஏற்கனவே செஞ்சோம், ஏன் இன்னைக்கு கண்டிப்பா போய் மக்களை சந்திச்சு அவங்களுடைய கிடைக்கக்கூடிய தகவல்களை, அனுபவங்களை அரசிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக ஏன் இந்த நிலைமைக்கு வந்தோம், அதுக்கு முன்னாடி நம்ம என்ன எடுத்தோம் அதையும் கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா மக்களுக்கு அது மூலமா இன்னும் கொஞ்சம் நம்ம என்ன முயற்சி எடுத்து இன்னைக்கு இந்த நிலைமைக்கு சூழல்ல இருக்கிறோம் அப்படின்றது. ஏன்னா நம்ம மாநில தேர்தல் ஆணையம், இந்த உள்ளாட்சிகளுக்கான தேர்தல் நடத்த வேண்டிய மாநில தேர்தல் ஆணையம், இப்ப இந்திய தேர்தல் ஆணையம் தான் எம்எல்ஏ எம்பி தேர்தல் நடத்துறாங்க. ஆனா உள்ளாட்சி தேர்தலை மாநில தேர்தல் ஆணையம் நடத்துது. அந்த ஆணையரை சென்னையில் நம்ம நேரடியா போய் சந்திச்சோம். தன்னாட்சி மற்ற தோழமை அமைப்புகள் நண்பர்கள் எல்லாம் போய் சந்திச்சு அவங்கள பார்த்து பேசணும். ஜனநாயக கடமை செய்ய, நம்ம வேற எதுவும் குறிப்பிடல, தேர்தல் உரிய காலத்தில் நடத்தணும் அப்படின்றது மக்களாட்சியில யாரா இருந்தாலும் கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான். அதைதான் நம்ம போய் அவங்க கிட்ட கேட்டோம். சரி, ஆனா அவங்களை சந்திச்ச பிறகே நமக்கு தெரிஞ்சிச்சு. அதாவது நான் லைவ்ல சொல்றதுல எந்த தயக்கமும் இல்ல, அவங்களை சந்திச்ச பிறகு தெரிஞ்சிருச்சு இவங்க தேர்தல் நடத்த தயாராக இல்லை. ஏன்னா வாக்காளர் பட்டியல் தயாராகலன்றத அவங்க பதிலா சொன்னாங்க. அப்புறம் தொடர்ந்து நம்ம முதலமைச்சர் அலுவலகத்துக்கும் போனோம். அங்க கோட்டையில இந்த உள்ளாட்சிகளை பார்க்கக்கூடிய முதல்வருடைய தனிச் செயலாளர் சண்முகம் அவர்களையும் நேரடியா சந்திச்சு உரிய காலத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தணும் அப்படின்னு வலியுறுத்தணும். அவங்களும் என்ன சொன்னாங்கன்னா, கிராமங்கள் நகரங்களோட இணைக்கிற வேலைகள்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சில உண்மையா சொன்னா சாக்கு போக்கு தான் சொல்லிட்டாங்க. அப்ப நமக்கு தெளிவா தெரியுது தமிழ்நாடு அரசு தேர்தலை நடத்த உரிய காலத்தில் தயாரா இல்லை அப்படின்றது. அப்புறம் எதிர்கட்சி தலைவர்கள், நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் சந்திச்சு பேசணும், ஊடக நண்பர்களை பார்த்து பேசணும். ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கு என்ன தெளிவா தெரிஞ்சிச்சுன்னா, மக்களிடத்தில் செல்வது, நம்ம சென்னையில இருந்து மட்டும் பேசக்கூடிய விஷயம் இது இல்ல. அந்தந்த பகுதிகளில் மக்களை சந்திச்சு பேசணும். அவங்க தேர்தல் ஏன் முக்கியம்னு நினைக்கிறது ஒண்ணு,
அவங்களோட கருத்தை அரசுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுன்றது ஒண்ணு. அது 2 விஷயங்களே முக்கியமா இருக்கு. ஏன்னா பொதுவா என்ன ஒரு சொல்லாடல் இருக்கு அப்படின்னா, சமூக அமைப்புகள் கேட்பீங்க, நீங்க ஜனநாயகம்னு பேசுவீங்க, மக்களாட்சின்னு பேசுவீங்க. மக்கள் கேட்கிறாங்களா? மக்களாட்சியில மக்கள் கேட்கிறாங்களா? அவங்களுடைய குரல் வெளியில வருதா? அதை வர வைக்கிறது இயக்கங்கள் வேலை செய்றீங்களா, இல்ல நீங்க சென்னையில இருந்துட்டு வசதியா அந்த வேலையை மட்டும் செஞ்சுட்டு இருக்கீங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. இல்ல நாங்க நேரடியா மக்களை சந்திக்கிறோம், அவங்க குரல் வெளியில வரணும், நாங்க சொல்றது மட்டும் மக்களாட்சி இல்ல அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த பயணம். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000 கிலோமீட்டர் தாண்டி 24வது நாளாக இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து மக்களோட பேசிட்டு இருக்கோம் தேனியில. ஆமா, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த பயணம் வந்து அவ்வளவு ஈஸியாவே இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதாவது நீங்க சொன்ன மாதிரியும் தனிப்பட்ட அமைப்புகளோ இல்ல வந்து மக்களாட்சி மேல மிக ஆர்வம் கொண்ட அதுல ஏற்கனவே செயல்பாட்டாளர்கள் வந்து இதுல தலையிடுறது, இல்ல கேட்கறது, கேஸ் போடுறது, அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை வைக்கிறது, மனு கொடுக்க பல்வேறு முன்னெடுப்புகள் எடுத்துடலாம். ஆனா இவ்வளவு நாள் பயணிச்சு வந்தீங்கல்ல, மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு, அவங்க அது எதன் மூலமாக அவங்களோட குரலை வந்து இப்ப அரசாங்கத்திட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும், அதற்கு என்ன வழிகாட்டல் கொடுத்துருக்கீங்க மக்கள்கிட்ட? ஏன்னா நீங்க நேரடியாக சந்திக்கிறப்ப அவங்க சொல்லியிருப்பாங்க, அதை எப்படி அந்த தகவலை டாக்குமெண்ட் பண்றீங்க, இல்ல அதை தவிர அரசுக்கு நேரடியாக எந்த வழியில மக்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? இதுல 3 முக்கியமான விஷயம் இருக்கு. ஒண்ணு, அந்த சைலண்டா சஃபர் பண்றதுன்னு சொல்லுவாங்களா, நம்ம எதனால கஷ்டப்படுறோம்னே தெரியாம பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது மக்களாக இருக்கிறாங்கன்றது நம்ம நேரடியா போய் பார்க்கும்போது தெரியுதுங்க. ஒரு சின்ன கையெழுத்து வாங்கணும்னா பிடிஓ ஆபீஸ் போறது, ஒரு தேவைன்னு சொன்னோம்னா கிளர்க்கு பிடிஓ பாருன்னு சொல்றது, பிடிஓ கிளர்க்க பாருன்னு சொல்றது. முன்னாள் தலைவர்கிட்ட போய் கேட்டா ஒரு லெவலுக்கு மேல என்னால செய்ய முடியாது, நான் பொறுப்புல இல்ல, நான் பஞ்சாயத்து ஆபீஸ் போறதே என்னைய வேற மாதிரி பாக்குறாங்க அப்படின்னு சொல்றது. அப்ப கடைசியில பாதிக்கப்படக்கூடியது இந்த 28 மாவட்டங்கள்ல இத்தனை ஆயிரம் பஞ்சாயத்துல இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் சைலண்டா சஃபர் பண்ணிட்டு இருக்காங்கன்றது நம்ம நேரடியா போய் பார்க்கும்போது தெரிஞ்சது. அப்ப நம்ம வந்து திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், திண்டுக்கல், தேனி போன்ற வரிசையா தொடர்ச்சியா கோவை, திருப்பூர்னு ஒவ்வொரு மாவட்டங்களையா நம்ம இப்ப கிட்ட ஒரு 15 மாவட்டங்கள் கடந்து இன்னைக்கு வந்து மக்களை பார்க்கும்போது அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க, நாங்க என்ன செய்ய முடியும், எங்களுக்கு வந்து நிச்சயமா அவங்க தேர்தல் நடத்தணுன்றதுல உறுதியா இருக்காங்க. சில ஊர்கள்ல பெண்கள் சொல்றாங்க, நாங்க சண்டை போட்டா கூட தலைவரோட சண்டை போடுறோமே, கிராம சபையில போய் கேள்வி கேட்கிறோமே, இப்ப சண்டை போடுறதுக்கும் ஆள் இல்ல, பிடிஓ கிட்ட போய் நாங்க எப்படி எங்களுடைய கோரிக்கையை வைக்க முடியும், நாங்க அவர்கிட்ட போய் சண்டை போட முடியுமா, எங்க ஊர் ஆளு ஒரு தலைவரா இருக்கிறாரு. அப்ப அதுதான் ஜனநாயகத்தோட எளிய மொழியில அவங்க சொல்றாங்க, நம்ம உரிமையா கேட்க முடியும். நம்ம ஜனநாயகம், கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றதெல்லாம் நம்ம பேசுறோம். சாதாரண மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு கேட்கறதுக்கு ஒரு ஆளு வேணும் அப்படின்னு ரொம்ப எளிமையா சொல்றாங்க. அதுதான் மக்களுடைய கருத்தாவும் இருக்கு. பெரும்பான்மையா நம்ம பார்த்த இடங்கள்ல அதுவாதான் இருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, நீங்க ஒரு 50 காசு போஸ்ட் கார்டு, ₹1 கொடுத்தா 2 கார்டு கிடைக்கும். உங்க கருத்தை போடுங்க, முதலமைச்சருக்கு எழுதி அனுப்புங்க. உங்க ஊராட்சி பேரே கூட எழுதுங்க, பேரை எழுதி முதலமைச்சருக்கு தேர்தலை நடத்துங்க. மக்களாட்சியில தேர்தல் நடத்துங்கன்னு ஒரு மக்களை கேட்க வைக்க வேண்டிய நிலையில தான் இன்னைக்கு அரசு இருக்கு. நம்ம கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது பெரும்பான்மையான மக்கள் ஆர்வமா வந்து அந்த அஞ்சல் அட்டையை அனுப்புறாங்க, போஸ்ட் கார்டு. சரி, சில இளைஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரு 100 கார்டு ₹50 செலவு பண்ணி 100 கார்டு வாங்கி மக்களுக்கு எழுதி அனுப்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம பல சமயங்கள்ல என்ன சொல்றோம்னா, நாங்க அனுப்பக்கூடாது, நீங்க தான் அனுப்பணும். உங்க கையில் பட எந்த ஊரு பேரு போட்டு அனுப்புங்க, எதுவும் பேர் இல்லாம அனுப்ப வேண்டாம். உங்களால இப்ப இந்த ஸ்ட்ரீம்ல பாக்குறவங்க கூட உங்க ஒரு கடிதமோ மாநில தேர்தல் ஆணையருக்கு, முதலமைச்சருக்கு, கலெக்டருக்கு, தேர்தலை நடத்துவது என்பது எங்களோட உரிமை, அது உங்களோட கடமை. அதுக்குதான் நம்ம அரசு அமைச்சிருக்கிறோம், நீங்க அதை செய்யுங்கன்னு சொல்லி உங்களால எவ்வளவு கடிதங்கள் அனுப்ப முடியுமோ முதலமைச்சருக்கு அனுப்புங்க. அப்பதான் நம்ம குரல் வந்து ஜனநாயகத்துல எதிரொலிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த விஷயத்துல எந்த முகவரிக்கு அனுப்பணும், அவங்க அனுப்பணும்னா முதல்ல என்ன நம்ம பரிந்துரைக்கிறோம்னா, முதலமைச்சருக்கு நேரடியாக அனுப்புங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், புனித ஜார்ஜ் கோட்டை, சென்னை 6,09,000 அந்த முகவரிக்கு அனுப்புறதுன்றது முதல்ல அனுப்பிடுங்க. அப்புறம் விருப்பப்பட்டா நம்ம மாவட்ட ஆட்சியருக்கோ, குறிப்பா மாநில தேர்தல் ஆணையர், கோயம்பேடு, சென்னை அந்த முகவரிக்கு வந்து மாநில தேர்தல் ஆணையர், தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம், கோயம்பேடு, சென்னை அந்த முகவரிக்கு அனுப்பி தேர்தல் நடத்துறது உங்க கடமைன்னு சொல்லி வலியுறுத்தி அனுப்பலாம் அஞ்சல் அட்டை. சில பேர் வந்து இப்ப பேஸ்புக்ல வந்து அவங்க டேக் பண்ணி செய்தி அனுப்புறது, சில பேர் வாட்ஸ்அப்ல அனுப்புறது, தொலைபேசியில பேசுறது, எந்தெந்த வழிமுறைகள்ல வாய்ப்பு இருக்குதோ அவங்களுக்கு நம்மளுடைய கருத்தை சொல்லி சேர்க்க முடியும். சரி, இதுல ஒரு இப்ப நீங்க மக்களை சந்திச்சிட்டீங்க, இந்த மாதிரி வழிமுறைகள் எல்லாம் சொல்லியாச்சு. அடுத்த கட்டமா என்ன திட்டம் வச்சிருக்கீங்க, என்ன செய்ய போறீங்க? ஏன்னா இன்னும் நீங்க ஏறக்குறைய 24 நாள் பயணம் செஞ்சாச்சு. ஆமாங்க, இன்னும் பயணிக்க வேண்டியது இருக்கு.
ஸோ இதுக்கு அடுத்து எந்த நிலைக்கு போகும், அடுத்து என்ன செய்ய போறதா இப்ப நம்ம இன்னைக்கு தேனியில இருக்கிறோம். ஆமா, தொடர்ந்து நம்ம அதுக்கு மதுரை ஒரு நன்றியை ஐயோ, சொல்லிக்கிறேன். தேனி நன்றி. மாவட்டத்துக்கு வந்தது. மக்கள் கிட்ட இருந்து உண்மையாலுமே இந்த பயணத்தில் மக்கள்கிட்ட இருந்து தான் நம்ம கத்துக்கிறோம். உண்மையாலுமே அதிகாரமும் பொறுப்பும் மக்கள்கிட்ட தான் இருக்குன்னு நேரடியா பார்த்து உணர்ற, வெறும் அது கான்செப்டா இல்லாம உணர்ற விஷயமா தான் இந்த பயணத்துல பார்க்கறோம். ம். அவங்க கிட்ட தான் பவர் இருக்கு. அந்த பவரை வெளியில கொண்டு வருவது தான் நம்மளுடைய சின்ன பணியாக இருக்குதே ஒழிய அதுவாக தான் இருக்கு. தேனியில நம்ம ரொம்ப நேற்றையுமே முழுக்க சின்னமனூர், போடி நாயக்கனூர் பகுதியில, அரசநாயக்கனூர் பகுதியில போய் மக்களை சந்திச்சு பேசணும். சில்லமரத்துப்பட்டின்ற பஞ்சாயத்துல போய் மக்களை பேசணும். ம். எளிய மக்களின் வார்த்தைகள் அரசை அசைக்கக்கூடியதாகத்தான் இருக்கு. ம். அதுல வந்து கருத்தே இல்லை. நம்ம தான் அதை கன்சாலிடேட் பண்ணி கொண்டு போக வேண்டியதா இருக்கு. தொடர்ந்து இன்னைக்கு மதுரை, ம். அடுத்தடுத்து நம்ம போய் திருநெல்வேலி, கன்னியாகுமரி வரைக்கும் போறோம். ம். அப்புறம் கடலோர மாவட்டங்களுக்கெல்லாம் போய் கடலூர் பகுதியில நம்ம தன்னாட்சி அலுவலகம் இருக்க ஃபீல்ட் ஆபீஸ்ல நம்ம முடிக்கிறோம். மார்ச் 7, 8ஆம் தேதி போல அந்த பயணத்தை முடிக்கிறோம். சரி. அடுத்த கட்டமா நம்ம என்ன திட்டமிட்டு இருக்கிறோம்னா, தன்னாட்சி மற்ற தோழமை அமைப்புகளோட தான் இந்த பயணம் போகுது. ம். எல்லாரும் சேர்ந்து மார்ச் 30ஆம் தேதி ம். சென்னையில் ஒரு அறவழி போராட்டத்தை நம்ம திட்டமிட்டு இருக்கிறோம். சிறப்பு. கண்டிப்பா எல்லாருடைய ஆதரவும் அது வேணும். இது ஏதோ உள்ளாட்சிக்கான பிரச்சனை மட்டும் பார்க்காம, ம். ஏதோ ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கான பிரச்சனை மட்டும் பார்க்காம, ம். ஜனநாயகத்தில் தேர்தல் நடத்த வேண்டியது ஒரு அரசின் கடமை. அதை நம்ம கேட்காம இல்ல, கேட்கிறோம் என்பதை சொல்வதற்காக அந்த மார்ச் 30 நிகழ்வு இருக்கு. சிறப்பு. ரொம்ப நன்றி. ரொம்ப நல்ல ஒரு முயற்சி, எல்லோருக்கும் பயன்படக்கூடிய ஒரு முயற்சி. இப்ப இதுல என்னென்ன அமைப்புகள் சேர்ந்து செயல்படுறீங்கன்னு சொன்னீங்கன்னா கூட அந்த அமைப்பை கண்டிப்பா. சேர்ந்து இதுல பார்த்துக்கிட்டு இருந்தா கூட அவங்களுமே இணைந்து செயல்பட உதவிகரமா இருக்கும். நம்ம தன்னாட்சி, ம். அப்புறம் அறப்போர் இயக்கம், சிறப்பு. தோழன் அமைப்பு, மக்களின் குரல் ம். அப்படின்னு ஒரு அமைப்பு, ம். அதே மாதிரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிராஸ் ரூட் கவர்னன்ஸ் அப்படின்னு இந்த 5 அமைப்புகள் முக்கியமா. ம். அது இல்லாம நீங்களும் அதுல இருக்கிறீங்க, சாதாரண மக்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் ஒரு அமைப்பா தான் இதுல முன்னெடுக்கிறது. வேணா சில அமைப்புகளா இருக்கா, பார்த்துட்டு இருக்க எல்லாருமே இந்த இயக்கத்தோட இணைஞ்சுதான் இருக்கிறாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப எல்லோருக்கும் நம்ம கேட்டுக்கிறது என்னன்னா, நான் மக்கள்கிட்ட கேட்டுக்கிறது இன்னைக்கு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நான் என்னோட எடுத்துக்காட்டே சொல்லிடுறேன். இப்ப இதுக்கு முன்னாடி நடந்த கிராம சபை 26 ஜனவரி அன்னைக்கு நடந்த கிராம சபை கூட்டத்துல நம்ம போனப்ப அன்னைக்கு நடந்த நிகழ்வே நேரம் சொல்றேன். நான் ஒரே ஒரு வார்டு உறுப்பினரை தவிர மத்த யாருமே வரவே இல்லை. அந்த கிராம சபை கூட்டத்துக்கே வரல. அவங்களே வர்றதை தவிர்த்துட்டாங்களா இல்ல என்ன நடந்ததுன்னு தெரியல. தேர்தல் ஆட்சி காலம் முடிஞ்சிருச்சு. ஆனா ஒரு பொதுமக்களா கூட அவங்க வர்றதுக்கு அங்க தயக்கப்படுற நிலைமைக்கு ஆயிட்டு. அப்ப அதுக்கு காரணம் என்ன அப்படின்றத நம்ம வந்து எல்லாருமே யோசிக்கணும். அப்போ அதற்கு அடுத்த விஷயங்கள் தொடர்ந்து நிகழாமல் போச்சுன்னா தானாகவே வந்து எல்லாத்துக்கும் தேக்க நிலை ஏற்பட்டுரும். இதை தவிர ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம யோசிக்க வேண்டியது என்ன இருக்குன்னா, ஒரு 10 பேர் இல்ல ஒரு வார்டு, உங்களுக்கு உங்க ஊர்ல எத்தனை வார்டு இருக்கோ அத்தனை பேர் சேர்ந்து ஒரு செயலை அவங்க செய்திருக்கிறதும் இல்ல மக்களோட இணைந்து அதுக்கான முன்னெடுப்புகள் எடுப்பதற்கும் ஒரே ஒரு அரசு அதிகாரிக்கும் நம்ம நேரடியா பேசுறோம். அவங்களுடைய சிக்கல்கள் எல்லாம் கேட்டீங்கன்னா ரொம்ப கடினமா இருக்கு. ஒவ்வொரு வார்டுக்கும் ஒரு மெம்பர் இருக்கிறப்ப அவங்க அந்தந்த வார்டு மெம்பர்ஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க பேசி அதற்கடுத்து அரசு அதிகாரிகளோட இணைந்து அவங்க செயல்படுவதற்கும் ஒரு அரசு அதிகாரி இத்தனை வார்டுகளையும் பார்த்து மேனேஜ் பண்ணி அவங்க ஒரு இடத்துக்கும் தனித்தனியா அவங்க போறதுன்றதே மிகப்பெரிய சிக்கலா இருக்கு. ஸோ இதையும் வந்து மக்கள் வந்து கருத்துல வச்சுக்கணும். அரசு அதிகாரிகளும் அவங்களும் நம்மள ஒரு ஆட்கள் தான். அவங்க நம்ம குடும்பத்துல இருந்து தான் போறாங்க. வேலை வாய்ப்பு, அரசு வேலை வேணும்னு சொல்லி போயிருக்காங்க. ஆனா அங்க போய் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தம் அப்படின்றது நேரடியா நீங்க வந்து ஒவ்வொருத்தர் வீட்லயுமே ரெஃப்ளெக்ட் ஆகும். அதை நீங்க பார்க்க முடியும். நீங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட சொல்லியிருக்கீங்க. ஏன்னா லட்சக்கணக்கான அரசு அலுவலர்களுமே கட்டாயமா இந்த வேலை திணிப்பு மூலியமா இப்ப தள்ளப்பட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். நேர்மையாக நல்லபடியா வேலை செய்யணுன்ற ஒரு ஊராட்சிகளுக்காக இருக்கக்கூடிய உள்ளாட்சி அரசு ஊழியர்கள், அலுவலர்கள் எல்லாருமே வந்து மக்கள் பிரதிநிதிகள் இல்லாம எப்படி சமாளிக்கிறதுன்றது அவங்களுக்கு மிகப்பெரிய சவாலா தான் இருக்கு. அது ஊராட்சி செயலராக இருக்கலாம், ஜோனல் அலுவலர்களா இருக்கலாம், டெப்டி பிடிஓ எல்லாருமே வேலை செய்யணும்னு நினைச்சா கூட பிரதிநிதிகள் இல்லாம வேலைப்படுனால மிகப்பெரிய சிக்கலுக்கு உள்ளாகுது. அவங்க மக்கள் சமாளிக்க முடியாம திணறது, இது எல்லாமே மக்களுக்கு கஷ்டம், அரசுக்கும் கெட்ட பேரு. முதல்ல வளர்ச்சி பணிகள் இல்லாத ஒரு தேக்க நிலை நிச்சயமா உருவாயிருக்கு. அது பார்க்க முடியுது. இது வந்து எல்லாமே நம்ம நேரடியா நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் தினசரி நீங்க பார்க்க முடியும். உங்க தெருவுல லைட் எரியல, இல்ல இப்ப சாக்கடையை சுத்தப்படுத்தல, நான் நேரடியாவே விஷயத்துக்கே சொல்லிடலாம். இல்ல ரோடு போடாம இருக்கு, அதை வந்து சரி பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா எல்லாத்துக்குமே நீங்க மனு கொடுக்கறதுக்கு ஒரு ஆளை தான் பார்க்க முடியும், ஒரே ஆள் தான். ஆனா அவருக்கு வந்து
உண்மையிலேயே பார்க்கணும்னா அவங்க அலுவலகத்துல அலுவல் பணிகளை பார்க்கறதுக்கே அவங்களுக்கு நேரம் இருக்காது. என்ன திட்டம் வந்திருக்கு, அதை எப்படி செயல்படுத்துறது, அதுக்கான பட்ஜெட் எங்க போறது, எந்த அதிகாரிகிட்ட போய் கையெழுத்து வாங்குறது, பேங்க் டிரான்சாக்ஷன்ஸை பார்க்கறது, இல்ல ஒரு கலெக்டர் மீட்டிங் போறது, இல்ல அவங்க வீடியோ மீட்டிங் போறது, இது இப்படி பார்த்தோம்னா வரிசையா அவங்களுக்கு வேலைகள் நிறைய இருக்கும். அதை அவங்க அந்த இதை விட இப்ப மக்கள் கூட சந்திக்கிறதுக்குன்னு அவங்க தனியா நேரம் ஒதுக்க முடியுமா? அப்படி இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நீங்க ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. அந்த அரசு அலுவலர்கிட்ட நேரடியா போய் விசாரிச்சாலே தெரியும் அவங்களோட உண்மையான மனநிலை என்ன, அதனால அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சவால்கள் என்ன அப்படின்றதும் நமக்கு நேரடியா தெரிஞ்சு கொள்ள முடியும். இதனால என்ன ஆகும், நம்ம தோராயமா சும்மா ஒரு தோராயத்துக்கு வச்சுக்கிறோம், ஒரு 20,000 இல்ல 30,000 அரசு அலுவலர்கள் இந்த பொறுப்புக்காக இப்ப எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு வந்து அந்த பொறுப்பு கிடைச்சிட்டு வச்சுங்க. நேரடியா 20,000 30,000 குடும்பங்கள் வந்து பயங்கரமான ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகத்தான் செய்வாங்க. ஏன்னா அவங்க நேரத்துக்கு ஆபீஸை விட்டுட்டு வெளியே கூட போக முடியாது. அலுவலர்கள் அந்த அலுவல் பணிகளை வந்து அவங்க வேற நேரத்தில் செய்யணும். மக்களை சந்திக்கிறதுலயே அவங்களுக்கு அதிக நேரம் போகும். மக்களுமே வந்து போய் சொல்றதுக்கு தயக்கப்படுவாங்க. இப்ப கிராம சபை கூட்டத்திலேயே அதுதான் நடந்தது. இந்த கூட்டத்திலாம் அதே நடந்தது. அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு கிராம சபை கூட்டத்திலும் இப்ப நீங்க 26ஆம் தேதி கலந்துகிட்ட எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது. இதை தவிர்த்து ஒவ்வொரு திட்டங்களும் எப்படி நடக்குது, திட்டம்ன்றதுக்கெல்லாம் போக தேவையில்லை. சாதாரண நான் சொன்ன மாதிரி குப்பைகள் வாங்குவதிலிருந்து இருந்து உங்களுடைய அது கழிவுநீர் சாக்கடைகளை சுத்தம் செய்வதிலிருந்து இருந்து, அதன் பிறகு ஏதாவது ஒரு விளக்கு எரியலைன்னா, தெருவிளக்கு எரியலைன்னா, அதுல இருந்து ஒவ்வொரு அதாவது அடிப்படை தேவைகள்லயே மிகப்பெரிய ஒரு சவால் இருக்கும். ஏன்னா இது பணிச்சுமை தான் நேரடியா அவங்க செய்ய மாட்டேன்னு நினைக்க போறது கிடையாது. அப்ப நேர்மையா செயல்படக்கூடிய அதிகாரிகள் கூட இதுல வந்து மிகப்பெரிய சிக்கலுக்கு உள்ளவாங்க. அதெல்லாமே நீங்க பார்க்க முடியும். நம்ம மிகச்சரியா சொன்னீங்க. இப்ப பயணத்தின் போது இன்னும் சில ஊர்கள்ல என்ன மாதிரி சொல்றாங்க அப்படின்னா, எங்க ஊராட்சியாவே இருக்கணும், நாங்க சின்ன அளவிலாக இருந்தாலும் நாங்க ஒரு ஊரா இருக்கிறோம், அலுவலர்களோட ஒத்துழைப்போட, மக்கள் தம்பியோட, கிராம சபையில பேசுறது. அப்ப ஏற்கனவே நாங்க ஊராட்சியை மாநகராட்சியோட இணைக்க வேண்டாம், இல்ல நகராட்சியோட இணைக்க வேண்டாம், பேரூராட்சியோட இணைக்க வேண்டாம், நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். பஞ்சாயத்துல தீர்மானம் போட்டு தலைவர்கள்லாம் இருந்த போது தீர்மானம் போட்டு கொடுத்துருக்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி கிராம சபையில பேசிக்கிறோம். இப்ப என்ன நிலைமை? இப்ப தலைவரும் இல்ல, யாரும் இல்ல, பிடிஓ நிர்வாகம் தான் இருக்கு. சில ஊராட்சிகளுடைய பட்டியல் ஏற்கனவே தீர்மானம் போட்டிருந்தாலும் இப்ப கடந்த அரசு வெளியிட்ட பட்டியல் டிசம்பர் 31ஆம் தேதி ஒரு பட்டியல் வெளியிட்டாங்க. ஒரு 376 ஊராட்சிகளை நகரங்களா மாற்றுவதற்கான பட்டியல் வந்திருக்கு. அந்த ஊராட்சிகள்லாம் இப்ப மக்களுக்கு என்ன ஒரு தயக்கமா இருக்குன்னா, பிரதிநிதிகள் இருந்தா, தலைவர் வார்டு மெம்பர்லாம் இருந்தா நம்ம அது விஷயமே வேற, எங்க ஊராவே இருக்கணும்ன்ற அணுகுமுறையே வேறைய. இப்ப நாங்க எப்படி போய் பிடிஓ கிட்ட எங்க ஊரா இருக்கும்னு நான் சொல்ல முடியும்? அந்த அலுவலர்களும் எப்படி இதை கையாளுவாங்க? அதனால தேர்தலை முதல்ல நடத்துங்க, எங்க ஊரை காப்பாத்துங்கன்றது பல ஊர்கள் நம்ம போகும்போது அதையும் சொல்றாங்க. சரி, இது இன்னொரு மிகப்பெரிய சவால். அதாவது நகரமயமாக்கல் அப்படின்னு சொல்லி அது ஒரு வளர்ச்சியோட திட்டமா அப்படின்னு சொல்லி அரசாங்கம் பல முயற்சிகள் எடுத்து அதை தெரிவிச்சிருந்தாலும் அது வெளியே வந்துட்டே இருந்தா கூட மக்கள் இப்ப எங்களுடைய கிராம சபை கூட்டத்திலுமே அதான் நடந்துச்சு. ஏறக்குறைய 4 வார்டை வந்து தேனியோட இணைக்க போறாங்க. அதுல அந்த மக்கள் வந்து வேண்டாம்னு எழுதி கொடுத்தாச்சு, மனு கொடுத்தாச்சு. ஆனா அந்த மனு அடுத்த கட்டத்துக்கு போச்சா, அதுக்கடுத்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றதுக்கு நம்ம ஒரே ஒரு ஆளத்தை நம்பி இருக்க முடியும். இல்லைன்னா எத்தனை இப்ப 4 வார்டு போகுதுன்னா 4 வார்டு மெம்பரும் அங்க போய் அவங்க அதுக்கு அழுத்தம் கொடுக்க முடியும். இப்ப அது எதுவுமே சாத்தியமும் கிடையாது. இப்ப நம்ம அது தலைவரா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், யார் சொன்னாலும் மக்கள் சைடு தான் அவர் நிக்கிறதுக்கான அவருக்கு ஒரு நிலைமை இருக்கு. இப்ப அலுவலர்களா இருந்தாங்கன்னா மக்கள் நீங்க கொடுத்த தேனியோட இணைய வேண்டாம்னு சொல்றத அவர் ஏத்துக்குவாரா? அதை தீர்மானமா முடிவெடுப்பாரா? இல்ல அங்க இருந்து உயர்மட்டத்துல இருந்து அரசுகிட்ட இருந்து இல்ல மேல கட்சிக்காரங்கிட்ட இருந்து வரக்கூடிய ஆளுங்கட்சியினர் வரக்கூடிய அழுத்தத்தை சமாளிப்பாரா? அவர் எப்படி முடிவெடுப்பாருன்ற ஒரு சூழ்நிலை ஒரு இருக்கு. ஆமா, இது ஒரு முக்கியமான சவால். இது மாதிரி நம்ம போனோம்னா இந்த பட்டியல் வந்து நீண்டுகிட்டே போயிட்டே இருக்கு. அதனால இது ஒரு முக்கியமான முன்னெடுப்பு, நல்ல ஒரு முயற்சி. இதுல என்ன ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் தான், என் தனிப்பட்ட முறையில என்னோட ஒரு தனி மனிதனா நான் யோசிக்கிறது, நம்ம எதற்காக மக்களாட்சியை உருவாக்கி அதுல வந்து இந்த அமைப்புகள்லாம் கட்டமைப்புகள் எல்லாத்தையும் உருவாக்கி வச்சிருக்கோமோ அதை ஒவ்வொரு தடவையும் நினைவுபடுத்துறதுக்கு திரும்ப மக்கள் தான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. அது ஒரு பக்கம் கடமைன்னு நம்ம சொல்லிக்கிட்டா கூட, ஆனா இதுக்கு பின்னாடி இருக்க உழைப்பு, அலைச்சல், பொருள் செலவு, மன உளைச்சல் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கும் அப்படின்றத வந்து அரசும் அரசு சார்ந்த கட்டமைப்புகளும் மக்களுக்காக உருவாக்கப்பட்டது என்று கொஞ்சம் நினைவில் வைத்துக்கிட்டு மக்களுக்கான அடுத்த கட்டத்துக்கான முயற்சிகளுக்கு நீங்க வந்து சரியான வழிகாட்டலை கொடுக்க வேண்டும் அப்படின்ற வேண்டுகோளை நம்ம இதுல வச்சுக்கிறோம். ஏன்னா எல்லா சமயத்திலும் இயக்கங்களையும், அதாவது கொள்கைகள் இது வேறுபாடுகள் எல்லாமே இருக்கலாம், ஆனா அதை தாண்டி எதற்காக நம்ம இந்த அமைப்பு உருவாக்கி வச்சோம் அப்படின்றத
ஒரு அரசு அதிகாரியா இருக்கலாம், ஆனாலும் அவர் ஒரு மக்கள்ல ஒருத்தர் தான். ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருக்கலாம், ஆனா அவர் ஒரு மக்கள்ல ஒருத்தர் தான். அவர் இல்ல முதலமைச்சர் எல்லாருமே வந்து மக்கள்ல ஒரு ஆள் தான். ஆனா நம்ம இதை எதுக்காக உருவாக்கணும்னு உங்களுக்கு தெரியும். இப்போதைக்கு ஒரு கட்சியோடைய எதிர்காலத்தை கருதியோ, இல்ல ஆட்சியின் முக்கியத்துவத்தை கருதியோ, வேறு வேறு காரணங்களுக்காக நீங்க வந்து இத காலதாமதம் பண்றது வந்து சரியானதா என்னன்னு நீங்களே யோசிச்சுக்கலாம். ஏன்னா திரும்ப வந்து அது யாரை பாதிக்க போகுதுன்னா, வாழும் அனைத்து மக்களையும் பாதிக்கும். அது திரும்ப உங்களோட ஆட்சியும் இல்ல உங்களுடைய நிர்வாக முறை எல்லாத்தையுமே பாதிக்க தான் போகுது. ஏன்னா இது திரும்ப சரி செய்வதற்கு ஏற்கனவே எடுத்துக்காட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு சில ஆண்டுகள் நம்ம வந்து 16, 19 வரைக்கும். அப்ப அது கூட நம்ம ஏதோ காரணங்கள் அப்படி இப்படி சொன்னா கூட அதை சரியா நடத்தாம போனதோடைய விளைவு என்ன எல்லாருக்குமே தெரியும். இப்ப திரும்ப அதே நிலைமை வருது அப்படின்னா அதை திரும்ப ரிப்பீட் பண்ணோம்னா யாருக்கு அது வந்து பாதிப்பு ஏற்படுத்தும்ன்றத அனைவரும் உணர்ந்து செயல்பட்டா நல்லது. அதே கூட சேர்த்து மக்களை மேலும் மேலும் அவங்க அடிப்படை தேவைக்கு இங்க போராடிக்கிட்டு இருக்க காலத்துல இது மாதிரி அதிகமான மேலும் சுமைகளை நிர்வாக ரீதியா, சட்ட ரீதியா, இல்ல தினசரி வாழ்வியலிலே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் நிகழாமல் பார்த்துக் கொள்வதற்கு வந்து அரசும் அரசு சார்ந்த நிறுவனங்களும் அரசியல் அமைப்புல இருக்கக்கூடிய அனைவருமே வந்து உதவ வேண்டும் என்ற வேண்டுகோளையும் நம்ம வச்சுக்கிறோம். அதற்காக இணைந்து இன்னைக்கு நீங்க தொடர்ந்து எல்லா அமைப்புகளும் இங்க செயல்படுவது, மக்கள் அதுல கருத்தை கேட்டுக்கிட்டது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு சிறந்த அனுபவமா இருக்கு. தொடர்ந்து பயணம் உங்களுக்கு வெற்றிகரமா அமைய வாழ்த்துக்கள். நம்ம வந்து அடுத்து விரைவில் சந்திச்சு இன்னும் உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளலாம். அதே போல மக்கள் எல்லோருமே இப்ப நந்தகுமார் சொன்ன மாதிரியும் அதுக்குள்ள எப்படி முதலமைச்சருக்கு தகவல் அனுப்பலாம், இல்ல தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பலாம் அப்படின்றத நீங்க கொஞ்சம் காணொலியில பார்த்துட்டு எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுங்க, அனுப்புங்க. மற்ற தகவலுக்கு நீங்க தன்னாட்சியுடைய இணைய பக்கத்தை பார்க்கலாம். அதுல இருக்கும் தகவல்கள் நானும் இன்னும் கொஞ்சம் தகவல்களை நம்ம டிஸ்கிரிப்ஷன் செக்ஷன்லையும் போடுறேன். நீங்க அதை பயன்படுத்திங்க. இன்று வந்து நீங்க தேனி மாவட்டத்துக்கு வந்ததுக்கு நன்றி. உங்களுடைய இந்த பயணத்தை துவங்கினதுக்கும் மிக்க நன்றி. இதை செயல்படுத்துறதுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். தொடர்ந்து அதை வெற்றிகரமாக நிறைவு செய்துட்டு மார்ச் 30 நிகழ்வு இருக்கு. மார்ச் 30க்கு சென்னையில நிகழ்வு இருக்கு. மக்கள் மறந்துடாம அதை வந்து ஒரு எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும். சென்னையில இருக்கக்கூடிய மக்கள் அதுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஏன்னா அங்க ஏதாவது நடந்தாத்தேன் ஏதோ நடக்கிற மாதிரி தெரியுது. இல்லை ஊர் பக்கம் என்னதான் நம்ம கத்துனாலும் அது போய் சேருமா என்னன்றது தெரியல. அதனால அங்கேயும் நடத்தணும், ஊர் பக்கம் இருக்கவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல நிலைக்கு விரைவில் அவங்க வந்து தேர்தலை நடத்தி மக்கள் பிரதிநிதிகள் வந்து எல்லாத்தையும் ஒரு செயல்படுவதற்கு கொஞ்சம் உதவிகரமா இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல அரசியல் கட்சிகளுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒவ்வொரு வார்டுல யாரு ஜெயிச்சு வராங்களோ அவங்க தான் உங்களுடைய கட்சிகளுக்கு அடுத்த கட்டமா நீங்க அவங்கள தான் தேர்ந்தெடுக்கிறீங்க. யார் அந்த இன்ஃபுளுன்சிங் பீப்புளோ அப்ப அவங்க யாருன்னு கண்டுபிடிக்க விடாம தேர்தலை நடத்தாம இருந்தா அப்ப அது உங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்துன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்ப இது எல்லாத்தையும் கருத்துல வச்சு எல்லாருமே ஒன்றிணைந்து இதை விரைவில் நடத்தி வச்சா மக்களுக்கு கொஞ்சம் எளிதா இருக்கும் அப்படின்றத இந்த சமயத்துல நினைவுபடுத்திக்கிறோம். அதை நிறைவேற்றுவாங்கள் என்ற நம்பிக்கையோடு நம்ம இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். தொடர்ந்து அடுத்தடுத்த காணொலியில நம்ம சந்திக்கலாம். நன்றி. வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. நன்றி. வணக்கம்.